திமுக இத்தனை ஆண்டு காலமா இருந்தீங்க, திடீர்னு காங்கிரஸ் மாறுறீங்க, என்ன காரணம்? திமுக நல்லா வச்சுக்கிறேன்னு அர்த்தம். இல்ல எந்த மாதிரியான உங்களுக்கு இல்லை என்ன மாதிரி மனநிலைன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக திமுகவில் பயணிச்சிருக்கேன். திமுகவில் தீவிர உறுப்பினராக பயன்படுத்தியிருக்கேன். கிளைக்கழக செயலாளர், ஊராட்சி கழக செயலாளர், மாநில பொதுக்குழு உறுப்பினர், அதுக்கப்புறம் ஒன்றிய செயலாளர். எந்த பதவியும் நான் விட்டு கொடுத்து செயல்பட்டதில்லை. சிறம்பட செயல்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட தலைவர்கள் திருச்சிக்கு வரும்போதெல்லாம் அது எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தெரியும், வான்வீர கட்டவுட்டுகளும் முழுப்பக்க விளம்பரம் கொடுத்து இந்த கட்சியை மிகப்பெரிய வரவேற்பு கொண்டாடுறவர் நான். இருந்தாலும் அந்த அங்கீகாரம் கிடைக்கல. அங்கீகாரம்னா குறைஞ்சபட்சம் எனக்கு பெரிய பதவிக்கோ பணத்துக்கோ ஆசைப்பட்டது கிடையாது. குறைஞ்சபட்ச அங்கீகாரம் கூட அது கிடைக்கல. அந்த கிடைக்கலங்கிற பட்சத்தில் நீங்கள் சொந்த கட்சியில் கிடைக்கல, இன்னொரு கட்சியில் என்னுடைய உழைப்பு தேவை, நான் வந்தால் இந்த கட்சி நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. தளபதியோட ஃபேஸ் வேல்யூ இன்னைக்கு பெருசாக இருக்குது. நீங்கள் தலைவர் விஜய் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டு கேட்காம ஓட்டு போடுற ஒரே கட்சி வந்து டிவிகே தான். வேற எந்த கட்சியும் வந்து ஓட்டு கேட்கணும், நீ ஓட்டு கேட்காம நீங்கள் மக்கள் ஓட்டு போடுறதுக்கு எதுக்கு தயார் தான் டிவிகே. அதில் என்னை பயன்படுத்திக்கிறது, அதில் நான் என்னை செயல்படுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக நினைக்கிறேன். அதாவது இப்போ திமுக என்ன நினைக்குதுன்னா, சொந்த கட்சியில் இருக்க செயல் வீரர்கள்லாம் விட்டுவிட்டு அடுத்த கட்சியில் ஆள் தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உழைக்கக்கூடிய ஆட்கள்லாம் விட்டுறாங்க, இன்னொரு கட்சியில் ஆள் தேடிட்டு இருக்காங்க. அதனால எங்களை மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இன்னொரு கட்சி தலைவர் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், வரும்போது தாராளமாக அவங்களுக்கு அவரை வந்து முதலமைச்சர் ஆக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அவருக்கு பெருமை சேர்க்கிறதும், அண்ணன் புஷி ஆனந்த் அவர்களுக்கு, எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களை பெருமை சேர்க்கிறதும் என்னுடைய முதற் கடமை. சட்டமன்ற உறுப்பினர் கண்டிப்பாக என்னை சட்டமன்ற உறுப்பினராக அறிவிக்கிறதுக்காக என்னை அனுப்பியிருக்காரு. கண்டிப்பாக இந்த தொகுதியில் வெற்றி பெற்று இந்த வெற்றியை எங்களுடைய தலைவர் டிவிகே வெற்றி கழக தலைவருக்கும், எங்களுடைய பொதுச் செயலாளர் மற்றும் ஆதவர்ஜினா உள்ளிட்ட அனைத்து தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் இந்த வெற்றியை சமர்ப்பிப்பேன். இது வந்து என்னுடைய உழைப்புங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நான் சும்மாவே இருக்க மாட்டேன். கண்டிப்பாக இது ஒரு பெரிய எனக்கு ஒரு ரெக்கக்னேஷன் நினைக்கிறேன். அதாவது 40 ஆண்டு காலுக்கு மேலே வந்து இருந்த கட்சியில் ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கல. எனக்கு டிவிகே தலைவர் வந்து எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பை ஒழுங்காக பயன்படுத்தி இன்னைக்கு இளைஞர்கள் கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்க, ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நிர்வாகிகள் பார்க்கணும், இவ்வளோ பெரிய எழுச்சியாக இருக்காங்க. இந்த மாதிரி எழுச்சியான ஆட்கள்கிட்ட நான் பயணிக்கிறத எனக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்ற கட்சியில் இருக்கும்போது பொய்யா சிரிப்பாங்க, பொய்யா பழகுவாங்க, பொய்யாலாம் பேசுவாங்க. அப்படி இல்லை இந்த தொண்டர்கள்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து இன்னைக்கு சொன்ன செகண்டில் இன்னைக்கு இவ்வளோ இளைஞர்கள் எழுச்சியோடு நிற்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எழுச்சியோடு நிற்கக்கூடிய ஊழல் இல்லாத ஆட்சியை தருவேன்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அதுக்கு உறுதுணையாக நிற்போம். ஊழல் இல்லாத ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் அமையும். கண்டிப்பாக இந்த 2026 எங்களுடைய தலைவர் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சராக்குவது மட்டுமே என்னுடைய இது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தொண்டர்களோட கருத்தாக இருக்கும். கண்டிப்பாக அவர் முதலமைச்சர் ஆக்கிறத வந்து யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அவர் முதலமைச்சராவது கண்டிப்பாக உறுதி உறுதி உறுதி. 40 ஆண்டு காலமா திமுக பயணிச்சிருக்கீங்க, உரிய உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு இது குறித்து உங்க 2 அமைச்சர் இருக்காங்க, நேரு இருக்காரு, அப்படின்னு இருக்காரு. தலைமை கழகத்தை எதுவும் புகார் தெரிவிச்சிங்களா? உங்க கருத்து இல்லைங்க, தலைமைக்கு தெரியுமேங்க. தெரியாத விஷயம் ஒண்ணுமே கிடையாதுங்க, 100% தெரியும். என்னையா தலைமைக்கு தெரியாத ஒரு விஷயம் இருந்தாக்க தெரியப்படுத்தலாம். கடைசி கட்டமா முதலமைச்சர் சொல்லி அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசினாங்க. பேசியும் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசுறது நாட்களை தள்ளி ஏமாற்றணுங்கிறதுக்காக இருந்துச்சு ஒழிய, ஆனால் செஞ்சு கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் இல்லை. நீங்கள் வந்து ஒரு 40 வருஷமாக இருந்த கட்சி என்னை ஏமாற்ற நினைக்குது. புதுசாக இவங்க வந்து என்னை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னுடைய உழைப்பு மேலே என் மேலே நம்பிக்கை வச்சு இவங்க எனக்கு இந்த பதவியை கொடுக்குறாங்க. சட்டமன்ற வேட்பாளராக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பை திறம்பட செய்கிறது தானே ஒரு முக்கியமானது. இவ்வளோ வருஷம் இருந்த கட்சியில் ரெக்கக்னேஷனில் இந்த கட்சியில் கொடுத்துருக்காங்க. அது உண்மையாக நான் வந்து மீண்டும் மீண்டும் எத்தனை முறை எங்களுடைய தலைவர் தவேகா தலைவருக்கு நான் நன்றி சொன்னாலும் கடமைப்பட்டிருக்கேன். எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் புஷி ஆனந்த் அவர்களுக்கும் நான் மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கேன். என் வாழ்நாள் முழுக்க என் உயிர் இருக்கும் வரை இந்த டிவி கழகத்துக்காக உழைப்பது மட்டுமே என்னுடைய கொள்கையாக நான் நினைப்பேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் எப்போதுமே ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதில் ஒரு அடி கூட பின்வாங்க மாட்டேன். நான் யாரையும் குறை சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு கட்சியில் இருந்திருக்கேன்.
எங்களுடைய அப்ப திமுகவின் தலைவராக இருந்தவரை மிகப்பெரிய மதிச்சிருக்கேன். அவர் மேல மரியாதை வச்சிருந்திருக்கேன். நான் எப்படி அந்த கட்சியில பணியாற்றினோ கழகத்துக்கு என்னுடைய தலைவருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணோம், அதை விட 100 மடங்கு டிவிகேயின் தலைவர், எங்களுடைய தலைவர், டிவிகே கழக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அண்ணன் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். அண்ணன் புஷியானந்த் அவர்களுக்கும் உண்மையாக எவ்வாறு திமுகவில் பணியாற்றினோ அதை விட 100 மடங்கு பணியாற்றி அவர்களுக்கு பெருமை சேர்ப்பேன் என்பதை இந்த வாயில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது கண்டிப்பா நீங்க இப்போ பார்ப்பீங்க. நீங்க எழுச்சி நானாவே கொஞ்சம் ஸ்பீடா இருப்பேன், வேகமா வேலை பார்ப்பேன்னு தெரியும். என் கூட இவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க, நான் எப்படி பார்ப்பேன்னு யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டை ஊழலற்ற ஆட்சி அமைக்கணும்னு விஜய் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இப்ப திமுக ஊழல் நடந்திருக்கு நீங்க சொல்றீங்க, அந்த கட்சி இல்லைங்க, அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. நடந்திருக்கான்னு சொல்லிட்டு அது இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கருத்து வேணாங்க. எல்லாத்துக்கும் யாருக்குங்க தெரியாது என்ன அரசியல் சூழலுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். நான் அந்த கருத்தெல்லாம் சொல்ல விரும்பல. ஏன்னா நான் என்னைய வேட்பாளராக நியமிச்சா என் கழகத்துக்கு வலு சேர்க்கறதுக்காக நினைக்கிறேன். நான் மற்றவங்கள குறை சொல்லிங்க தப்புங்க, எல்லாமே தெரிஞ்ச விஷயம். எல்லாரும் என்னங்கிறது இன்னைக்கு ஓப்பனாக சோசியல் மீடியா இருக்கு. அது சம்மந்தமாக நான் கருத்து சொல்றது நல்லா இருக்காது. ஏன்னா ஒரு கழகத்தை விட்டு இன்னொரு கழகத்தில் பயணிக்க நினைக்கிறேன். நான் அவங்கள குறை சொல்லி அரசியல் பண்ணணும்னு நினைக்கல. நான் என்னுடைய வெற்றியை நோக்கி பயணிக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் தான் என்னுடைய நோக்கமா. நான் இவங்கள விமர்சனம் அவங்கள விமர்சனம் பண்றது பயந்து இல்லை, அது நாகரிகமா இல்லைன்னு நினைக்கிறேன். நாகரிகமா என்னங்க அதிமுக பாஜக இணையதா இல்லைங்க, அதாவது அவங்களும் உங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினா தகவல் இல்லைங்க. எத்தனை கட்சி வேணாலும் கூப்பிடலாங்க, அது ஒன்றும் தவறு இல்லை. நமக்கு பிடிச்சி பயணிக்கணும்னு ஒரு கட்சி இருக்குல்ல. இப்போ இவ்வளோ இளைஞர்கள் பட்டாலும் பார்த்தீங்கன்னா வேற எந்த கட்சியிலையுமே கிடையாது. இப்போ நீங்கள் சாதாரணமாக இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபோனில் தான் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி இன்னைக்கு வர்றேன் பார்க்க போகிறோன்னு மாவட்ட செயலாளர் அருள் அண்ணன் அவர்கள் சொன்னார். அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு இன்னைக்கு பாருங்க இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இதை விட ஒரு கட்சி எழுச்சிக்கு நீங்கள் எதையுமே பார்க்க முடியாது. இதை விட எழுச்சியா நீ எதையுமே பார்க்க முடியாது. நீங்க பாருங்க, சின்ன 37 வயசு ஒரு மாவட்ட செயலாளர், எந்த கட்சியிலும் நீ இந்த இதுல எந்த கட்சியிலையாவது ஒரு 37 வயசுல மாவட்ட செயலர் ஆக முடியுமா? மாவட்ட செயலர் ஆகியிருக்காங்க. நீங்க அவங்களுக்கான ரெகக்னேஷன் பாத்தீங்கன்னா எதுல ஈஸியா கிடைக்குதுன்னா தமிழக வெற்றி கழகத்தில் கிடைக்குது. எங்களுடைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இவங்களெல்லாம் வழிகள் நடத்துறது, இவங்களெல்லாம் வழிகொண்டு போறது, இவங்களுக்கு என்னெல்லாம் நல்ல செய்ய முடியுமோ நல்வழிப்படுத்த முடியுமோ அதுதான் எங்களுடைய நோக்கம். அதுதான் செய்ய போறேன். தலைவர் விஜய் நேர்ல சந்திச்சீங்களா? விஜய் நேர்ல சந்திச்சீங்களா? அவரை சந்திச்ச தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லைங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. சந்தோஷமா தானே இருக்கும். ஏங்க, எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு தர்றாங்க, எனக்கு இவ்வளோ ரெக்கக்னேஷன் கொடுக்குறாங்க, அவங்க நினைச்சா சந்தோஷமா இல்லாமல் எப்படிங்க இருக்க முடியும்? அவர் என்ன வார்த்தைகள் பேசினார்? இல்லைங்க, சந்தோஷமா இருந்துச்சு. என்கிட்ட நிறைய வளர்ச்சி பற்றின விஷயங்கள் பேசியிருக்காங்க. கண்டிப்பா அவர் நினைக்கிற மாதிரி நடந்துதான். நீங்க போட்டியிட போற தொகுதி திருவெரும்பூர்ல எப்படி உங்களுக்கு ஆதரவு இருக்கு? திருவெரும்பூர் 40 வருஷமா இங்கேயே இருக்கேங்க. சொந்த தொகுதி, சொந்த ஊர். நான் பயணிக்காத ஒரு கிராமம் கூட கிடையாது, ஒரு ஏரியா கூட எனக்கு பயணம். ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லாமே தெரியும், நன்கு அறிமுகமானவங்க திருவெரும்பூரில். இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பு ஆட்கள்கிட்டமே நான் இலக்கமாக பழகக்கூடியது. எனக்கு இவங்க வேணும் அவங்க வேணான்னு பழகினதே கிடையாது. நிறைய பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமமும் நல்லது கெட்டது திருவிழா எதுவாக இருந்தாலும் நம்ம அவங்க கூட இணக்கமாக பயணிச்சிருக்கேன். அதே மாதிரி இளைஞர்களுக்கு நான் எப்போதுமே உறுதுணையாக இருந்திருக்கேன். இப்போ இல்லை, நான் 30 வருஷமாக ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என் பனியன் போடாத ஒரு கிராமம் கூட இருக்காது. டவுல்பட்டு விஜய்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிஷர்ட்டும் நான் தான் கொடுப்பேன். ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2 லட்ச ரூபாய் டிஷர்ட் பண்ணிட்டு அடிச்சிருப்பேன். நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்ச ரூபாங்கிறது அப்போ பெரிய பணம். அந்த மாதிரி இளைஞர்களை எப்போதுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இளைஞர்களை என்கரேஜ் பண்ணுறதுல நான் எப்போதுமே உறுதுணையாக இருந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த இளைஞர்கள்ட்டே என்னை கொண்டு விட்டுருக்கு. அப்போ இன்னும் அவங்களுக்கு நல்வழிப்படுத்துறதும் நல்லது செய்கிறதும் என்னால் இயன்ற அளவு கண்டிப்பாக செய்வேன். இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு உறுதுணையாக இருப்பேன். திருவள்ளுவர் என்ன மாதிரியான வாக்குறுதி வருது? இல்லைங்க, வாக்குறுதி என்னங்க, ஊழல் இல்லாத ஆட்சி முடிஞ்சாவே பெரிய ப்ளஸ்ஸுங்க. ஒரு அரசியல்வாதி லஞ்சம் வாங்கலன்னு வச்சுங்களேன், அதிகாரி வாங்க முடியாதுங்க. ஒரு அரசியல்வாதி லஞ்சம் வாங்கலை அப்படின்னா யோக்கியனா இருந்தா அரசியல்வாதி வாங்க முடியுமா? நீங்க தட்டி கேட்க முடியும். ஒரு எம்எல்ஏ இருக்க ஆள்
நீங்கள் காசே வாங்கலைன்னா அதிகாரி போய் எப்படி கேட்க முடியும்? யோ நானே வாங்கலை, இது ஏன் நீ கேட்குறேன்னு கேட்க முடியும். அப்போ நீங்கள் வந்து நான் தப்பு பண்ணிட்டா அவனை கேட்க முடியாதுல்ல. இப்போ எல்லா இடத்துலையும் பெருகி போச்சு. இப்போ அரசு துறையில் எல்லா இடத்துலையும் பெருகிருக்கு. அதெல்லாம் மாற்றணும்னா மாற்றத்துக்காக தான் இப்போ எங்கள் தலைவர் விஜய் வந்திருக்காரு. அந்த மாற்றத்தை உருவாக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமே. ஊழல் இல்லாத ஆட்சி, அதே மாதிரி அந்த ஊழல் இல்லாத ஆட்சி தரும்போது மாற்றம் நிறைய வரணும். இப்போ நான் தப்பு செய்யலைன்னா எனக்கு கீழே இருக்க அதிகாரி தப்பு செய்ய முடியுமா? 100% அதுக்கான உத்தரவாதத்தை உறுதியை நான் தர முடியும். ஏன்னா இதுவரையும் நான் அப்படி தான் செயல்பட்டுருக்கேன். இனி வருங்காலங்கள்லையும் அது மாதிரி செயல்படுவோம். இதெல்லாம் சொல்கிறது வந்து சும்மா வாய் வார்த்தைக்காக பேசலை, அதெல்லாம் செயல்படுத்தி காட்டுவேன். 100% அது இவ்வளோ இல்லாத ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நான் கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவேன். எங்கள் கழகத்துக்கு பெருமை சேர்ப்பேன், எங்கள் தலைவருக்கு பெருமை சேர்ப்பேன், எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ருசியானந்துக்கு பெருமை சேர்ப்பேன். கண்டிப்பாக என்னுடைய மாவட்ட செயலாளர் அருண்ராஜோட இணைஞ்சு மற்ற நிர்வாகிகளோட இணைஞ்சு செயல்பட்டு இந்த கழகத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமையாக நினைக்கிறேன். கண்டிப்பாக அது நடக்கும்னு நம்புகிறேன். நன்றி.